வணக்கம். நம்முடைய இலக்கியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் சொற்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அகத்திணை புறத்திணை என்ற பிரிவோடு தொடங்குகிறது. இலக்கியங்கள் இலக்கணங்கள் என்று பார்க்கிற போது தொல்காப்பியம் என்கின்ற பழைய இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று வருகிற போது அதில் முதல்ல எழுத்தை பற்றியும் சொல்லை பற்றியும் சொல்லிவிட்டு பொருள் என்று வருகிற போது தமிழுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி சொல்லுகிறது. இதிலே தமிழை மூன்றாக பிரித்த நம்முடைய பெருமக்கள் வாழ்க்கையை இரண்டாக பிரித்தார்கள். அகமென்றும் புறமென்றும். ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தார்கள். அகம் கூட்டல் திணை, அகத்திணை. மனதுக்குள் அகத்துக்குள் இருப்பது எத்தகைய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் அகத்திணை. தொல்காப்பியம் அகத்திணையியல் புறத்திணையியல் என்றே பிரித்து காட்டுகிறது. இந்த இலக்கியங்களெல்லாம் இன்றைக்கும் பேசப்பட வேண்டிய அவசியம் என்ன என்றால், காதல் மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, உலக உயிர்களுக்கெல்லாம் பொதுவானது. எத்தனை காலம் மனிதன் இருப்பானோ அத்தனை காலத்திற்கு காதலும் வாழ்க்கையும் உண்டு. அகம் என்பது மனத்துக்குள் தோன்றுவது, எழுவது. இந்த அகத்தின் ஒழுக்கத்தை சொல்வது தான் அகத்திணை. சரி, அகத்திணையை நம்முடைய முன்னோர்கள் எப்படி பிரித்திருக்கிறார்கள்? 7 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இப்படி 5 வகையாக நிலங்களை பிரித்தவர்கள் மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்றார்கள், காடும் காடு சார்ந்த இடத்தை முல்லை என்றார்கள், வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என்றார்கள், கடலும் கடல் சார்ந்த இடத்தை நெய்தல் என்றார்கள். பாலை தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். முல்லையிலையும் குறிஞ்சியிலையும் மழை பெய்யாட்டி அது பாலையாகும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இப்போ இந்த 5 வகை நிலங்களுக்கு ஏற்ப ஒழுக்கங்கள் அமையும். சரி, இவைதான அகத்திணை. 5 திணைகள் தவிர 2 திணைகள் உண்டு. ஒன்று ஒருதலை காதல் என்று சொல்லக்கூடிய கைக்கிளை. அதாவது தலைவன் விரும்பி தலைவி விரும்பாமல் போவது, தலைவி விரும்பி தலைவன் விரும்பாமல் போவது. 2 பேரும் சேர்ந்து விரும்பினால்தான் அன்பின் 5 சரி, இது ஒரு வகை. பொருந்தா காமம் என்று ஒன்று உண்டு. பொருந்தா காமம் என்றால் பேரே பாருங்களேன், இது என்ன சரியாவா இருக்குது பார்த்தா அப்படின்னு கேட்போம்ல, தான் பொருந்தா காமம். அதாவது வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு இளம்பெண்ணோடு காதல் கொள்வாரே என்றால் இது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இளம்பையன் ஒருவன் வயது முதிர்ந்த முதிர்கண்ணியோடு அலைவாரேயானால் அது காதலாகாது. இது பொருந்தா காமம் என்று பெயர். என்றால் இந்த 7 வகைத்தான் அகத்திணை என்று சொல்லுகின்றோம். இதிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ஒழுக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த 5 வகையான நிலங்களுக்கு ஏற்ப ஒழுக்கங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த ஒழுக்கங்கள் என்றால் என்ன அப்படி என்றால், இப்போது குறிஞ்சி நிலத்தில் ஏற்படுகின்ற அந்த நிலைக்கு பெயர் என்ன என்றால் புணர்தல் அப்படிங்கிறாங்க. அங்கு தான் காதல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ புணர்தல், பிறகு பிரிதல், பிறகு இருத்தல், பிறகு இரங்கல், இதுக்கு நடுவிலே ஊடல். இதில் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொன்று உண்டு. இப்படி கேட்கலாம், அப்போ குறிஞ்சியில் மட்டும்தான் காதல் உண்டா, மருதத்தில் இல்லையா? இல்லை, மருதத்துலேயும் உண்டு. இப்போ கருப்பொருள் உரிப்பொருள்னு சொல்கிறப்ப இந்த 5 உரிப்பொருள்னு சொல்லுவோம். கருப்பொருளுங்கிறப்ப 14 சொல்லுவோம். அதாவது பறவை, மரம், விலங்கு எல்லாம் சொல்லுவோம். யானை இது குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு. அப்போ மருத நிலத்தில் இருக்காதா? இருக்கும். அதற்குரிய விலங்குங்கிற மாதிரி அதை வச்சுருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி புணர்தல், பிரிதல், பிறகு இருத்தல், இரங்கல், ஊடல், இந்த 5 வகையான நிலையும். புணர்தல் என்பது ஒருவர் சேருதல். சரி, அதே போல் பிரிதல் என்ன? அவன் காதலித்த பிறகு, அவள் திருமணத்துக்கு பிறகோ காதலிச்ச பிறகோ பொருள் தேடி சென்று அவளை திருமணம் செய்து கொடுத்துருக்கா பிரிஞ்சு போவான். இது பிரிதல். அந்த பிரிந்து போனவனை நினச்சி ஆட்சி இருப்பா. இது இருத்தல். அவன் வரமாட்டானோ அப்படின்னு நினச்சி வருந்துவா. இது இரங்கல். இதற்கு நடுவில் அவர்கள் ஒன்றாக இருக்கும்போது ஊடல் ஏற்படும். சின்ன கோபம், இதுக்கு பேர் சிறு கோபம். இதெல்லாம் ஏன் இன்றைக்கும் எப்படி இருக்குதுங்களா? இன்றைக்கும் பிரிதல் உண்டா? உண்டுங்க. அன்றைக்கி தான் பொருள் தேடி போனான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி மாப்பிள்ளை எங்கே இருக்கார்? துபாயில் வேலை பார்க்குறாருங்க.
கல்யாணம் பண்ணியாச்சே, இருந்தாலும் பையன் 3 வருஷம் அங்கே வேலை பார்க்க கான்ட்ராக்டில் போயிருக்காரு. பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருக்குது. இது இரங்கல் இருத்தல் ரெண்டுமே இதில் இருக்குது பாருங்கள். சில நேரங்களில் ஊடல் மனதுக்குள்ளே ஏற்படும். இப்போ ஃபோன்லாம் வந்த பிறகு ஊடலை அதுலேயும் காட்ட முடியும். அப்போ இத்தனை விஷயங்கள் கொண்டதாக இருப்பது தான் அகத்திணை. இதற்கு ஏற்ப இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 10 பாட்டில் இருக்கின்ற இலக்கியங்கள் முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோள்குறிஞ்சி பட்டின பாலை கடத்தொடும் 10 என்பதில் அகத்திணை பாடல்களும் உண்டு, புறத்திணை பாடல்களும் உண்டு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதித்து 10, ஓங்குபதி பாடல், கத்தறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்னும் இத்திரத்த 8 தொகை என்று சொல்லுகிற போது இதில் 5 நூல்கள் அகம்பற்றி பேசுகின்றன, 2 நூல்கள் புறம் பற்றி பேசுகின்றன, ஒரு நூல் அகமும் புறமுமாக இருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. காலந்தோறும் இவை போற்றப்படுகின்றன. வணக்கம். அகத்திணை புறத்திணை அப்படிங்கிறப்ப புறத்திணைனா என்ன அப்படின்னா, புறம் அப்படின்னாலே வெளியில் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாட்டுக்கு புறம் பேசுதல் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, அது வேறொரு பொருள். அது தமிழில் ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டுங்க. அதுக்கேற்றபடி நம்ம பொருள் கொள்ளணும். சரி, புறத்திணை அப்படிங்கிறப்ப தொல்காப்பியத்தில் அகத்திணை புறத்திணை வருதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். புறத்திணை என்பது என்ன என்றால், புறத்திணை என்பது வெளியில் சொல்லக்கூடிய செய்தியாக அமைவது. அகம் என்பது அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த மகிழ்வை சொல்வது. அதில் சுற்றி ஒருவர் பெயர் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் அப்படி இல்லைங்க. இதில் என்ன அப்படின்னா, போர் செய்தால் போர் செய்தவர் யார், யாரோடு போர் செய்தால், அறம் செய்தால் யார் செய்தார், யாருக்கு செய்தார், அதே போல் பல்வகையான செய்திகள் எல்லாம் இதில் வருது. அதாவது போர், புகழ், அறம், பிறப்பு, இறப்பு என்று அத்தனை செய்திகளும் இதில் சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே புறத்திணை சார்ந்தவை தான். இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வருது. அகத்திணையில் 7 பிரிவு இருக்குன்னு சொன்னீங்களே, புறத்திணையில் இருக்கா? தொல்காப்பியர் 7ஆக பகுத்திருக்கிறார். பிற்காலத்தில் புறத்திணைகளுக்கே உருவான ஒரு நூல் எது என்று கேட்டால், புறப்பொருள் வெண்பா மாலை என்ற ஒரு நூல். என்னுடைய ஆசிரியர் பெயர் ஐயனார் இதனார். இது உங்களுக்கு என்ன புதுசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது இதிலிருந்து வரக்கூடிய ஒரு மேற்கோள் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடின்னு ஒரு வெண்பாவினுடைய பாதி சொல் வருது இல்லையா, இது புறப்பொருள் வெண்பா மாலையில் வருகின்ற எடுத்துக்காட்டு செய்யுள். சரி, இந்த புறப்பொருள் வெண்பா மாலை புறத்திணையை 12ஆக பிரிக்கிறது. அது என்ன? 7 என்ன, 12 என்ன? இப்போ அகத்திணைக்கு நம்ம சொல்லிட்டோம் 7ங்கிறத. இப்போ புறத்திணைக்கு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய 7 திணைகள் என்னென்ன என்றால், போர் செய்கிற முறைங்க. தமிழன் எத்தகைய வகையிலே போர் செய்தான் என்பதற்கு அதற்கான அந்த பெயர்களை மலர்களின் பெயர்களோடே வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியம். அவை என்னென்ன என்று பார்த்தால், வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். இது பாருங்க, இந்த சொற்கள் முழுவதுமே இதற்கேற்பவே போர் நடக்குமா. வெச்சி திணை என்றால் வெச்சிப்பூவை அணிந்து கொண்டு மாலையை போர் செய்ய செல்லுதல். வெச்சி நிறை கவர்தல் அப்படின்னு உண்டு. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, போர் செய்தால் தான் நேராக போய் அரசனோட போர் செய்ய மாட்டாங்களாம். ஊருக்கு வெளியில் மாடுகள்லாம் இருக்குமா. பாருங்கள், அந்த காலத்துலேயே மாடுகள் நகரத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக கோட்டைக்கு வெளியிலே அகழிக்கு அப்பால் மாடுகளெல்லாம் இருந்திருக்கு. அதை போய் முதல்ல கவருவாங்களாம். அப்போ இந்த 7 தான் அவர் சொல்கிறார். வெச்சி, கரந்தை, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான் என்று அவர் வரிசையாக பற்றி சொல்கிறார். புறப்பொருள் வெண்பா மாலை இந்த திணைகளையே 12ஆக சொல்லுகின்றன. அவை வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்ற 12 பிரிவுகளை புறத்திணை எடுத்து காட்டுகிறது. சரி, தொல்காப்பியர் சொல்வதற்கும் இதற்குமான வேறுபாடு இருக்கிறதா? வேறுபாடுகளை கொஞ்சம் விரிவாக சொல்லப்படுகிறது. என்றால், புறத்திணையில் சொல்லுகின்ற போது அவர்கள் அகத்திணைக்கு ஏற்ப
அந்தந்த திணைகளுக்கு ஏற்றவாறு சில செய்திகளை ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். இந்த திணைக்கு இந்த திணை என்பது போல. உதாரணமாக குறிஞ்சி என்றால் அதற்கேற்ற திணை என்ன, அதே போல் முல்லை என்றால் என்ன, முல்லைக்கேற்ற திணை எது என்று சொல்லுவார்கள். போர் செய்கிற போது அந்த காலத்தில் மன்னர்கள் தூது அனுப்புவார்கள், படையெடுத்து செல்வார்கள், ஆணிரை கவர்தல் என்கின்ற மாட்டை கவர்ந்து கொள்வார்கள், அதை மீட்டு வரப்போவார்கள். பிறகு சுற்றி வளைத்து கொள்வார்கள் கோட்டையை. கோட்டை மதில் மேல் நின்று போராடுவார்கள். கோட்டை கதவை உடைத்து கொண்டு போர் செய்ய போவார்கள். போரிலே தோற்றவர்கள் வெற்றி வாகை சூடுவர். வாகை சூடிய பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அமையும். கடைசி காலத்தில் வாழ்க்கையினுடைய நிலையாமையும் அதில் சொல்லப்படும். பாடப்படுகின்ற ஆண்மகனின் பெருமை சொல்வது பாடான் என்கின்ற ஒரு திணையும் அதில் சொல்லப்படுகின்றது. இத்தனை செய்திகளை கொண்டதுதான் புறம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் புறநானூறு 400 பாடல்களை உடையதாக தமிழ் மன்னர்களின், சேர சோழ பாண்டிய மன்னர்களின், புலவர்களின், புரவலர்களின் பெருமைகளை சொல்வதாக அமைந்திருக்கிறது. எல்லா வகையில் பார்க்கிற போது புறத்தினை சொல்லுகின்ற செய்தி என்று வருகிற போது இதில் பெயர் சொல்லலாம், போர் சொல்லலாம், புகழ் சொல்லலாம், அறம் சொல்லலாம், அதற்கான ஒழுக்கங்களை பற்றி எடுத்து சொல்லலாம் என்று விரிவான செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக பெயர் சொல்லப்பட்டு விட்டாலே அது புறம்தான் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு உண்டு. உதாரணமாக நெடுநல்வாடை என்கின்ற 10 பாட்டிலே இருக்கின்ற இலக்கியம் நக்கீரர் பாடியது. இது அகத்திரை பாடல் என்றாலும் கூட ஓரிடத்தில் வேம்பு தலையாத்த நோன்தால் வெக்கம் என்று சொல்வதால் வேம்பினை சூடியவன் பாண்டியன் ஆதலால் அவன் பெயர் சொல்லப்படுவதால் இது புறம் என்று சொல்லப்படுகிறது என்றும் உரையாசிரியர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. எனவே புறத்திணை என்பது இத்தனை செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. போர்க்களத்துக்கு செல்கின்ற முறை என்ன, போரிலே அணிந்து கொள்ள வேண்டிய மாலை என்ன, போரிலே கடைப்பிடிக்க வேண்டிய முறை என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்வது புறத்திணை. புறத்திணை தருகின்ற செய்திகள் பிற்காலத்தில் தனித்தனிய நூல்களாக அமைந்திருந்தன. புறத்திணையில் பல்வேறு அரிய செய்திகள் உண்டு. தொடர்ந்து அவற்றையெல்லாம் காண இருக்கின்றோம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.